அவரை அறிவதற்கு, அவரை பார்ப்பதற்கு நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். அது இருந்துச்சுன்னா அவர் போதும் என்று நாம் வாழ ஆரம்பித்து விடுவோம். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று வேண்டுதல் செய்வோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. உங்கள் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எபேசியர் 1:19 அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். நமக்கு எப்படிப்பட்ட கண்கள் வேண்டுமா? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டுமா? எதற்காக என்றால் அவரை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு. காலை எழும்பியதிலிருந்து இரவு நித்திரைக்கு செல்லுகிற அந்த நொடி வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கு. ஜெபிக்க நேரத்தை ஒதுக்குகிறோமா? வேதத்தை வாசிக்க நேரத்தை ஒதுக்குகிறோமா? ஆவிக்குரிய உறவிலே வளர்வதற்கு, ஆவிக்குரிய சகோதரர்களோடு நேரத்தை செலவு பண்ணுகிறோமா? யோசித்து பாருங்க. இவைகள் இல்லாததற்கு காரணம் பிரகாசமுள்ள மனக்கண்கள் இல்லை என்பதுதான். அது இருந்துச்சுன்னா முதலாவது தேவனை அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் என்று வேண்டுதல் செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுவோம்.